பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல நெய், தேங்காய் பால், நான் ரெடிமேடாக கிடைக்கிற கோகோனட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். பவுடர் பண்ண கருப்பட்டி இல்லை நாட்டு வெல்லம், சர்க்கரை எதுனாலும் யூஸ் பண்ணலாம். கிஸ்மிஸ், பாசிப்பருப்பு, ஏலக்காய் பவுடர், அப்புறமா கேஷ்யூ நட். பாயசத்தில் இன்னும் 2 பொருட்கள் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒன்று சேமியா, இன்னொன்று ஜவ்வரிசி. ஜவ்வரிசியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம வறுத்து எடுக்கணும். பாசிப்பருப்பு லேசாக செவந்து வர்றது வரை வறுக்கணும். பாசிப்பருப்பு வறுபட்டதும் அதில் தண்ணி ஊற்றி வேக விடணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாக்கணும். இப்போ தண்ணியில் நாட்டு சர்க்கரையை போட போகிறோம். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரையில் மண், தூசி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். வெந்துட்டுருக்க பாசிப்பருப்பில் கொஞ்சமாக உப்பு போடணும். வெந்துட்டுருக்க பருப்போட சேமியாவையும் சேர்த்து வேக வைக்கணும். ஏற்கனவே உருக்கி வச்சிருக்க சர்க்கரையை வெந்துட்டுருக்க பாசிப்பருப்போட கலக்க போகிறோம். ஏலக்காய் பவுடரை சேர்த்துடலாம். வேக வச்ச ஜவ்வரிசியை இதோட சேர்க்க போகிறோம். நான் கோகோனட் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால அதோட தண்ணியை கலந்து கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பாலை ஊற்றி அதை நல்லா கலந்து விடணும். பாத்திரம் சூடானதும் அதில் நெய் விடணும். நெய் சூடானதும் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுக்கணும். அடுத்ததா கிஸ்மிஸ் மலத்தையும் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்த கிஸ்மிஸ் முந்திரியை பாயசத்து மேலே தூவி பரிமாறலாம். ஓணம் ஸ்பெஷலான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு.